அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடத்தலைப்பு 11ஆம் வகுப்பு இயல் 1இல் அமைந்திருக்கக்கூடிய இசைத்தமிழ் இருவர். தமிழர்கள் புகழை உலகம் முழுவதும் பரப்பியவர்களில் இவர்களது பங்கு மிக முக்கியமானது. இந்த இசைத்தமிழ் இருவர், ஒன்று இசைஞானி, இசை சக்கரவர்த்தி, மேஸ்ட்ரோ அப்படின்னு அழைக்கக்கூடிய இளையராஜா. மற்றொன்று இசை புயல், ஏஆர் ரகுமான். இந்த ரெண்டு பேர் தான். இளையராஜா பார்த்தோம் அப்படின்னா அன்னக்கிளி அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் தான் முதலாக அறிமுகமாகிறாரு. அந்த படம் பார்த்தோன்னா வெளியாகி நல்ல வரவேற்பை பெறுகின்றது. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அவர் படங்களில் பார்த்தோம் அப்படின்னா இசையமைச்சுக்கிட்டே இருக்கார். அன்னக்கிளி படத்தில் வந்த அன்னக்கிளி உன்னை தேடுதே அந்த பாடலாகட்டும், அதுக்கப்புறம் மச்சானை பார்த்தீங்களா, மலவாழை தோப்புக்குள்ளே அப்படிங்கிற ஒரு பாடலாகட்டும், இந்த பாடல்லாம் யார் இவர் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களை கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு புதிய இசையமைப்பாளர், இவ்வளோ பிரபலமான இசையமைப்பாளர் போல் இசையமைச்சிருக்காரே, யார் இவர் அப்படின்னு ரசிகர்கள் தேடும்படியாக ஒரு முதல் படத்திலே மிகப்பெரிய இசையை கொடுத்தவர் தான் இந்த இளையராஜா. அதுக்கடுத்து ஏஆர் ரகுமான் அப்படிங்கிறவர் பார்த்தோம் அப்படின்னா, அவரும் பார்த்தோம்னா முதல் படத்தில் இளையராஜா முதல் படம் பார்த்தோம் அப்படின்னா யார் இவர்னு ரசிகர்கள் கேட்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. அப்படின்னா இவர் இளையராஜா தாண்டி ஏஆர் ரகுமானுடைய முதல் படம் பார்த்தோன்னா மிகப்பெரிய வெற்றி படமாக, நிறைய விருதுகளை பெற்ற படமாக வந்தது. முதல் படம் ரோஜா அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் முதலாக இசையமைக்கின்றார். அந்த திரைப்படத்தில் வந்த பாடல்கள் எல்லாம் சின்ன சின்ன ஆசை அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல், புது வெள்ளை மலை அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பாடல், காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே கண்ணீர் வலியுதடி கண்ணே அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல், இது எல்லாமே மிகப்பெரிய வெற்றியடைந்தது. 5 நிலங்களையும் மையப்படுத்தி ரிதம் அப்படிங்கிற ஒரு படத்தை அவர் இசையமைச்சிருப்பார். ரிதம் அப்படிங்கிற ஒரு படத்தில் 5 நிலங்கள், நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, 5 நிலங்கள் பஞ்சபூதங்களுக்கும் வரக்கூடிய அந்த காட்சிகளை மையமாக வைத்து இசையமைத்திருப்பார். இவரை பற்றிய பாடம் தான். ஒன்று ஏஆர் ரகுமான், மற்றொருவர் இளையராஜா. இவரை பற்றிய ஒரு பாடம் தான் இந்த இசைத்தமிழ் இருவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பேரை பற்றி சொல்கிறாங்க. பாடத்தை விரிவாக பார்ப்போம் வாங்க. இசை கலைகளின் மகுடம். இசை அப்படிங்கிறது பார்த்தோம்னா இருக்கிற கலைகளில் மிகச்சிறந்த கலை எது அப்படின்னு பார்த்தோம்னா இசை அப்படின்னு சொல்கிறாங்க. காட்டில், மேட்டில், வயலில் இசையோடு தமிழர்களது வாழ்வு பின்னி பிணைந்தது அப்படிங்கிறாங்க. அது மகிழ்ச்சியாக இருந்தாலும் அங்கே ஒரு பாடல் ஒலிக்கும், கவலையாக இருந்தாலும் அங்கே ஒரு பாடல் ஒலிக்கும். இந்த பாடல்களை எல்லாம் தொகுத்து இசைத்தட்டில் கொண்டு வந்தவர்கள் பார்த்தோம் அப்படின்னா இருவர். அவர்கள் தான் இந்த இளையராஜா, ஆஸ்கார் தமிழர். ஒருத்தர் சிம்பொனி தமிழர், ஒருத்தர் ஆஸ்கார் தமிழர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆசிய கண்டத்தில் பிறந்தவங்க சிம்பொனி இசை கோவையை உருவாக்கும் திறன் வராது அப்படிங்கிறாங்க. அது என்ன சிம்பொனி இசை அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 100 இசைக்கலைஞர்கள் இருப்பாங்க. அந்த 100 இசைக்கலைஞர்கள் இசைக்கக்கூடிய அந்த கீவேர்ட்ஸ் உருவாக்குவது. 100 இசைக்கலைஞர்களுக்கும் ஒரே நேரத்தில் கட்டளையை கூறி அவர்களை இசைக்க வைப்பது. பல்வேறு விதமான இசைக்கருவிகள் இருக்கும். ஒரு 4-5 பெரிய ஆர்கெஸ்ட்ரா சேர்ந்தால் எவ்வளோ இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஆர்கெஸ்ட்ரா குரூப் அங்கே இருக்கும். 100 பேர் இசைக்கலைஞர்கள் இருப்பாங்க. ஒரு 4 வெவ்வேறு விதமான பாடலை ஒன்றா சேர்ந்து இசைத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு சவாலாக இருக்கும். எடுத்தோடனே ரொம்ப ஸ்லோவாக பாட்டு தொடங்கும், அதுக்கப்புறம் ஸ்பீடாகும், அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு இது மாதிரி முடிவு கிளைமேக்ஸ் சொல்கிற மாதிரி அந்த இசையில் காட்டினேன். இந்த பாட்டு எப்போ தொடங்கணும், எப்போ முடிக்கணும், எவ்வளோ வால்யூம் வச்சுக்கணும் உட்பட அந்த கீவேர்ட்ஸில் இருக்கணும். அதான் பார்த்தோம் அப்படின்னா சிம்பொனி இசை. அந்த கீவேர்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த தமிழ் அறிவு, தமிழ் பேச தெரியாதவங்க கூட அந்த பாட்டுக்கு இசையமைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இதுதான். ஒரு 100 பேர்த்தை இயக்கக்கூடிய இசை ஆளுமைகளை இயக்கக்கூடிய ஒரு இதாக பார்த்தோம்னா இந்த சிம்பொனி இசை. இந்த சிம்பொனி இசையை உருவாக்குவதற்கு வெறு 6 மாதங்கள் ஆகும். இந்த மாதிரி சிம்பொனி இசையை ஆசிய கண்டத்தில், தமிழகத்தில் இல்லை, இந்தியாவில் இல்லை, ஆசிய கண்டத்தில் யாராலையும் உருவாக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாச்சு. ஆனால் மேற்கத்தியர்கள் அப்படி சொன்னாங்க. ஆனால் பார்த்தோம் அப்படின்னா இளையராஜா வெறும் 6
வெறும் 13 நாளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சிம்பொனி இசையை உருவாக்குனார். அதனால தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவரை வந்து லெஜண்ட் மாஸ்ட்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இளையராஜா எங்கே பிறந்தார் அப்படின்னா தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பண்ணைபுரம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் தான் பிறந்தார். இவருடைய இயற்பெயர் ராசையா. தாய்ப்பாடும் தாலாட்டிலிருந்து தமிழ்நாட்டின் அனைத்து இசை வடிவங்களையும் அவர் வந்து அசை போட்டு இசை மேதையாக திகழ்ந்தார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்னக்கிளி படத்தில் அறிமுகமாகின்றார். அன்னக்கிளி உன்னை தேடுதே அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த பாடல் தான் முதல் பாடல். அதில் ஒரு வரி வரும், 6 மாதம் 1 வருஷம் அவரம் பூ மேனி வாடுதே. அந்த மேனி வாடுதே அப்படின்னு வரதை அங்கே இருக்கக்கூடிய தயாரிப்பாளர் வந்து பார்த்தோம்னா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் முதலாக ஒரு படம் இசையமைக்கிறீங்க, இதுக்கு முன்னாடி வந்த படமும் தடைப்பட்டுச்சு, நீ வாடுதே அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஒரு எதிர்மறை சொல், வேறு பூக்குதே மலருதே அந்த மாதிரி சொல்லுங்க அப்படின்ட்டு ஒரு கேட்குறாங்க. ஆனால் அவர் வந்து பார்த்தோன்னா அதெல்லாம் இல்லைங்க, எனக்கு வந்து அந்த சென்டிமெண்ட்லாம் நம்பிக்கை இல்லை, கிராமப்புறங்களில் நாட்டுப்புறத்தில் இங்கே வந்து வாடுதே அப்படின்னு தான் வரும், அதனால் அந்த சொல் தான் போடணும் அப்படின்னு அந்த சொல்லை பயன்படுத்தி அவர் வந்து எழுதினார். அப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா அந்த முதல் பாடலே அவருக்கு மிகப்பெரிய பட்டி தொட்டியெல்லாம் வந்து பார்த்தோம்னா மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது அந்த அன்னக்கிளி அப்படிங்கிற ஒரு அந்த பாடல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அவர் திரை இசையில் கர்நாடக இசையும் கொண்டு வந்தார். கர்நாடக இசையை வந்து பார்த்தோம்னா திரை இசையில் கேட்க வைத்தவர் யார் அப்படின்னா இளையராஜா தான். அதுக்கு முன்னாடி கர்நாடக இசையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சொற்கள்லாம் இருக்காது, வெறும் ராகம் தான் இருக்கும். இந்த சரிகம பதனி சொல்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆயிடும். அவன் இங்கேருந்து கிளம்புனான்னா வேறு ஏதாவது பக்கத்தில் ஒரு ஊருக்கு போயிட்டு டிஃபன் சாப்பிட்டு மறுபடியும் வந்து உட்காந்துக்கலாம். அந்த மாதிரி சரிகம பதனி சொல்கிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகும். ஆனால் இந்த கர்நாடக இசையிலையும் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து தமிழ் சொற்களை பயன்படுத்தி ராகத்தை உருவாக்கி காதுக்கினிய பாடல்களாக கேட்க முடியும் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து பாடத்தில் இசையமைச்சு காமிச்சார். சிந்து பைரவி அப்படின்னு ஒரு படம், அந்த படத்தில் வரக்கூடிய பாடல்கள் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பைரவி இந்த கர்நாடக இசையை மையமாக வைத்து வந்த ஒரு படம் தான் அது. 400 சிந்து காவடி சிந்து அப்படின்னு ஒரு பாடல் கூட இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா திரை இசையில் கர்நாடக இசையும் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா ஒரு உன்னதத்தை உணர வைத்தவர் யார் அப்படின்னா இளையராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. 1970கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா பிறமொழி பாடல்களை தான் தமிழர்கள் வந்து பார்த்தோன்னா விரும்பி கேட்டாங்க. குறிப்பாக வந்து ஹிந்தி பாடல்கள் தான் 70-80களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹிந்தி பாடல் தான். ஏதாவது வீட்டில் விசேஷம் அப்படின்னா, இல்லை திருமணம், இல்லை வேறு ஏதாவது கோவில் திருவிழாக்கள் அப்படின்றாலும் தமிழ்நாட்டில் எங்கும் பார்த்தோம் அப்படின்னா ஹிந்தி பாடல் தான் ஒலித்து கொண்டிருந்தது. அந்த ஹிந்தி பாடல்கள் கேட்ட குரல்களை தமிழ் பாடல்கள் கேட்க வைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இளையராஜா. 70-80களில் மெல்ல மெல்ல தொடங்கி ஒரு வேகம் எடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னணி இசையிலும் பாடல் இசையிலும் இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வாய்மொழித்தன்மை, யதார்த்தம், இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா சாதாரண மக்களையும் ஈர்த்தது. அவர்கள் வாழ்க்கையில் இவருடைய இசையை ஒன்றரை கலந்தது அப்படிங்கிறாங்க. அவருடைய இசை வந்து பார்த்தோன்னா 5 நிலப்பரப்பையும் காட்சிப்படுத்தும் மெட்டுகளை கொண்டது அப்படிங்கிறாங்க. கடலோர கவிதைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கடற்கரையில் நடக்கக்கூடிய ஒரு காட்சியாக அவர் வந்து இது பண்ணியிருப்பார். அடி ஆத்தாடி இல்லை மனசொன்று ரெக்க கட்டி தவிக்குது சுகந்தானா, இப்படி நான் ஆனதில்லை, புத்தி மாறி போனதில்லை, முன்ன பின்ன நேர்ந்ததில்லை, மூக்கு மொழி வேர்த்ததில்லை, கன்னி புள்ள ஒன்று நானே அப்படின்னு அந்த ஒரு தலைவன் வந்து தலைவியை பார்த்து பாடுவது போல அந்த நெய்தல் நில காட்சியை வந்து இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா காட்சிப்படுத்தியிருப்பார். இந்த மாதிரி இவருடைய படங்களில் 5 நிலப்பரப்புகளையும் பாடியிருப்பார். இவர் வந்து வெவ்வேறு படங்களில் 5 நிலப்பரப்பை அவர் வந்து பயன்படுத்தியிருப்பார். ஏஆர் ரஹ்மான் வந்து பார்த்தோம்னா ஒரே படத்தில் 5 நிலங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிதம் அப்படிங்கிற ஒரு படத்தில் 5 நிலங்களை காட்சிப்படுத்தியிருப்பார். இந்த மாதிரி மனத்தோட தன்மையை அதை வந்து இசையில் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா இளையராஜா. இந்த இசை மேதைகள் அனைவராலும் மதிக்கப்பட்டவர் இளையராஜா. அவரோட எப்படி பெயரிடுவேன், அதுக்கப்புறம் புல்லாங்குழல் இசைக்கலைஞர் ஹரிபிரசாத் சௌராசியாவுடன் இணைந்து வெளியிட்ட காற்றை தவிர வேறு ஒன்றும் இல்லை, இந்த 2 இசை தொகுப்புகளும் வந்து பார்த்தோம்னா கொண்டாடப்பட்டது. இவருடைய இசையில் நம்பிக்கை, இன்பம், துன்பம், வலி, இந்த மாதிரி மனித உணர்வுகள்
முக்கிய இடம் வகித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அந்த இசையை கேட்கும்போது ஒரு சிலருக்கு நம்பிக்கை வரும், அந்த இசையை கேட்கும்போது ஒரு சிலருக்கு அழுகை வரும். இதெல்லாம் தொகுத்து இந்தியா 24 மணி நேரம் என்னும் ஆவண குறும்படமாக பின்னணி இசையில் வெளிப்படுத்தினார். அதுக்கப்புறம் மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசக பாடல்களுக்கு ஆரட்டோரியோ என்னும் இசை வடிவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து வெளியிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜாவின் ரமண மாலை, இளையராஜாவின் கீதாஞ்சலி இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இவருடைய இசை தொகுப்புகளாகும். கன்னட மொழியில் மூகாம்பிகை அப்படிங்கிற ஒரு பக்தி இசை தொகுப்பையும் வெளியிட்டார். அதுக்கப்புறம் ஆதிசங்கரர் எழுதிய மீனாட்சி ஸ்தோத்திரம் அப்படிங்கிற பக்தி பாடலை இசையமைச்சார். பஞ்சமுகி அப்படிங்கிற புதுசாக ஒரு கர்நாடக செவ்வியல் ராகத்தை அவர் உருவாக்கினார். தமிழ்நாட்டின் நாட்டுப்புற இசை வடிவத்தை திரையில் தவள விட்டவர் யார் அப்படின்னா இளையராஜா. ஆனால் இவர் வந்து நாட்டுப்புற இசை மட்டும்தான் இவரால் வந்து இசையமைக்க முடியும், மேற்கத்திய இசை இசையமைக்க முடியாது அப்படின்னு ஒரு பேச்சு இருந்துச்சு. அதையும் மாற்றி காட்டவர், மேற்கத்திய இசையும் என்னால் இசையமைக்க முடியும் அப்படின்னு மாற்றி காமிச்சு பிற்காலங்களில் மேற்கத்திய இசை தொடர்பான படங்களையும் அவர் வந்து இசையமைச்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. காதலுக்கு மரியாதை அந்த படங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மேற்கத்திய இசை முழுக்க முழுக்க வந்து பார்த்தோம்னா ஓ பேபி பேபி அப்படின்னு ஒரு இது. அதுக்கப்புறம் அந்த படத்தில் வரக்கூடிய அந்த படம் எல்லாமே. அதுக்கடுத்து நாட்டுப்புற பாடல்களுக்கு கர்நாடக இசை வடிவமும் கல்யாணி ராகத்தின் ஆரோகண சுரங்களையும் கலந்து கலைவாணியே உன்னைத்தானே அப்படிங்கிற பாடலுக்கு அவர் மெட்டமைத்தார். 3 சுரங்களை கொண்டு ஒரு தெலுங்கு பாடலுக்கு இசையமைத்தார். 4 இசைக்கருவிகளை கொண்டு ஒரு பாடலுக்கு இசையமைச்சார். 100 பேர்த்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து சிம்பொனியும் எழுதினார். குறைந்த இசைக்கருவிகளை வச்சு படமும் இசையமைச்சார் அப்படிங்கிறாங்க. ஒரு முழு திரைப்படத்துக்கும் வந்து பார்த்தோன்னா வெறும் அரை நாளில் பின்னணி இசை கொடுத்தார். அந்த படம் என்ன அப்படின்னா 100வது நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. பிற நாட்டின் இசை வடிவத்தை நம்ம தமிழ் மொழிக்கு தகுந்த மாதிரி, நம்ம மண்ணுக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து மாற்றி இசையமைச்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. மகாத்மா காந்தி எழுதிய ஒரே பாடலான நம்ரதா கே சாகர் அப்படிங்கிற பாடலுக்கு இசையமைத்து இந்துஸ்தானி இசை பாடகர் அஜய் சங்கரபர்த்தியை பாட வைத்து இசைக்கோவையை வெளியிட்டார் அப்படிங்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஆசியாவிலே முதல்ல சிம்பொனி அப்படிங்கிற மேற்கத்திய செவ்வியல் வடிவ இசைக்கோவையை உருவாக்கியவர் அவரே அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு மட்டுமன்றி இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம், மராத்தி அப்படின்னு பிற மொழி படங்களுக்கும் இசையமைத்திருக்கின்றார் இளையராஜா. இவர் ஒரு இசை கலைஞர் மட்டுமல்ல, சிறந்த ஒளிப்பட கலைஞர், கவிஞர், பாடகர் அப்படிங்கிறாங்க. இவர் பால்நிலா பாதை, வெட்டவெளிதனில் கொட்டி கிடக்குது இந்த மாதிரி நிறைய நூல்களையும் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இளையராஜா பற்றி முழுமையாக இந்த பாடப்பகுதியில் சொல்கிறாங்க. அடுத்ததாக ஆஸ்கர் தமிழர். அமெரிக்காவின் கோடாக் அப்படிங்கிற ஒரு அரங்கு, அங்கே வந்து ஆஸ்கார் விருதுகள் அறிவிக்கக்கூடிய தருணம். இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு 5 இசையமைப்பாளர்களை வந்து பரிந்துரைக்கிறாங்க. அந்த 5 இசையமைப்பாளரில் யார் வந்து இந்த வருஷம் ஆஸ்கார் விருது வாங்க போகிறாங்க அப்படின்னு நாமினிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க பேரையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து அந்த 5 பேரில் 4 பேர் வந்து பார்த்தோன்னா ஏற்கனவே பல முறை வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து வந்திருக்கிறவங்க, அந்த பரிந்துரைக்கப்பட்ட விருதுக்கு வந்திருக்கிறவங்க. ஒரே ஒருத்தர் தான் புதியவர். அந்த ஒருத்தருக்கு தான் இந்த வருஷம் ஆஸ்கார் விருது அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அப்படி அறிவித்தோடனே அந்த அரங்கமே வந்து பார்த்தோன்னா எல்லாரும் கைதட்டுறாங்க. அந்த சத்தத்துக்கு இடையில் இன்னொரு விருதும் அவருக்கே அப்படின்னு அறிவிக்கிறாங்க. சிறந்த இசையமைப்பாளர் விருது, பின்னணி இசை, இந்த மாதிரி 2 விருதுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அவருக்கே அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அந்த 2மே பெற்றவர் யார் அப்படின்னா ஏஆர் ரஹ்மான். அந்த 2 விருதுகளை வந்து பார்த்தோம்னா 2 கைகளில் ஏந்தி இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த 2 விருதுகள் ஆஸ்கார் விருது, உயரிய விருது எது அப்படின்னா ஆஸ்கார் விருது தான். அந்த 2 விருதுகளை கையில் ஏந்துறாரு. கையில் ஏந்திட்டு தமிழில் பேசுகிறார். எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்ட்டு. அங்கே இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வந்து பார்த்தோம்னா தமிழ் தெரியுமா அப்படின்னா தெரியாது. இருந்தாலும் நான் ஒரு தமிழன் அப்படிங்கிறத அடையாளப்படுத்தும் விதமாக அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா தாய்மொழியான தமிழில் உரையை நிறைவு செய்கின்றார். அவர் தான் உலக அரங்கில் சாதனை நாயகனாக திகழ்ந்த இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு சொல்கிறாங்க. தம் இசைக்கு கிடைத்த அந்த 2 விருதுகளையும் கையில்
வச்சுக்கிட்டு கடந்து வந்த பாதையை அவர் நினச்சி பார்க்குறாரு அப்படிங்கிறாங்க. அவருடைய தந்தை ஆர்கே சேகர் வந்து பார்த்தோம் அப்படின்னா மலையாள திரைப்பட உலகில் புகழ்பெற்று விளங்கிய இசைக்கலைஞர். அதனால் சின்ன வயசுலேயே வந்து பார்த்தோம்னா அவர் வந்து இசை கருவிகளோடு வாழக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அதனால் 4 வயதிலேயே ஹார்மோனியம் இசைப்பதில் திறமை பெற்றிருந்தார். இளம் வயதிலே தன்னுடைய தந்தையை இழந்ததால் குடும்ப பொறுப்பை ஏற்கக்கூடிய சூழல் வந்து இவருக்கு வந்துச்சு. பள்ளிப்படிப்பும் அதற்கு இடையூறாக இருந்துச்சு. இரவு நேரங்கள்லாம் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஏதாவது இசை கச்சேரிகளுக்கு போயிடுவார். பகலில் பள்ளிக்கூடத்துக்கு போவார். முதலாக 1992ஆம் ஆண்டு ரோஜா அப்படிங்கிற ஒரு திரைப்படத்திற்கு இசையமைக்கின்றார். அந்த படத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பாடல்களும் மிகப்பெரிய வெற்றி பெறுகின்றது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தோன்னா சின்ன சின்ன ஆசை அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல், புது வெள்ளை மலை இங்கு பொழிகின்றதே அப்படிங்கிற ஒரு பாடல், காதல் ரோஜா எங்கே நீ எங்கே, கண்ணீர் வலியுதடி கண்ணே அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல், இது எல்லாமே மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. முதல் படத்திற்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா தேசிய விருதை பெற்ற இசையமைப்பாளர். முதல் படத்திற்கே தேசிய விருதை பெற்ற இசையமைப்பாளர் யார் அப்படின்னு கேட்டால் ஏஆர் ரஹ்மான் ஒருத்தர் தான் அப்படின்னு சொன்னார். உலகின் இசை ஆளுமையாக வளர்ந்தார். அடுத்தடுத்த படங்களில் அவர் வந்து மெல்லிசை வந்து பார்த்தோம் அப்படின்னா கேட்டவர்கள் நெஞ்சை சிம்மாசனமிட்டு அமர வைத்தது. அதுக்கப்புறம் இவர் வந்து பார்த்தோன்னா நிறைய தமிழ் யாப்பிலக்கண 4 இருக்குது. வெண்பா, கலிப்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா. இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான ஓசை இருக்குது. செப்பலோசை, அகவலோசை, துள்ளலோசை, தூங்கலோசை. இதில் இவர் வந்து பார்த்தோன்னா கலிப்பாவின் ஓசையான துள்ளலோசை அதில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவருடைய பாடல்கள்லாம் இருக்கும். துள்ளலோசை அப்படின்னா பார்த்தோன்னா தோல் கருவிகளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடிப்பது, ஒரு கொண்டாட்ட மனநிலையை பற்றி சொல்லுவது துள்ளலோசை அப்படிங்கிறது. இந்த உயிரை படத்தில் ஒரு பாடல் இருக்கும், தைய தைய தையா தையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரயிலில் மலைப்பகுதிகளில் ரயிலில் ஆடுவது போல், அந்த வானவில் இருமுறை வருவதில்லை அது வந்து போன ஒரு சுவடுமில்லை கிளி தண்டவாள கிளி தாண்டி போனதொரு அப்படின்னு அந்த பாடல் வரிகள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா மென்மையானதாக அதே நேரத்தில் ஹை பிச்சிலையும் வரும். அந்த மாதிரி ஒரு துள்ளலோசை பாடல்களில் ஆட்டம் போடக்கூடிய ஒரு பாடலாக இவருடைய இசை வந்து பார்த்தோம்னா துள்ளல் இசை பாடலாக அமைந்தது அப்படிங்கிறாங்க. இந்த துள்ளல் இசை பாடல் தான் இவருக்கு வரும். இவருக்கு வந்து நாட்டுப்புற பாடல்லாம் இவரால் இசையமைக்க முடியாது அப்படின்ட்டு அப்போ ஒரு பேச்சு இருந்தது. எப்படி இளையராஜாவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மேற்கத்திய இசைக்க முடியாது அப்படின்னு பேச்சு வந்தப்போ அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற ஒரு படத்தை இசையமைச்சு அதில் வந்து என்னாலையும் மேற்கத்திய இசைக்க முடியும் அப்படின்ட்டு வந்து பார்த்தோன்னா நிரூபித்தாரோ, இவர் வந்து பார்த்தோன்னா என்னால் வந்து நாட்டுப்புற பாடலை இசைக்க முடியும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறார் அப்படின்னா இசையமைக்கின்றார். அப்படி இசையமைத்த படம் தான் எது அப்படின்னு பார்த்தோம்னா கிழக்கு சீமையிலே அப்படின்னு ஒரு திரைப்படம். அதில் வந்த பாடல்கள் கிழக்கு சீமையிலே, கருத்தம்மா, இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா நாட்டுப்புற இசையை பின்னணியாக வைத்து வந்த படங்கள். கிழக்கு சீமையிலே வந்து பார்த்தோம்னா ஆத்தங்கரை மரமே அதில் உருங்கும் கிளியே அப்படின்னு ஒரு பாடலாகட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கத்தாழம் காட்டு வழி, கள்ளிப்பட்டி ரொட்டு வழி, வண்டி மாடு 8 வைத்து முன்னே போகுதம்மா, வாக்கப்பட்ட பொண்ணு மனம் பின்னே போகுதம்மா அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடலாகட்டும். இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நாட்டுப்புற பாடலை மையமாக வச்சு வந்த பாடல். அப்போ என்னால் மேற்கத்திய இசையும் இசையமைக்க முடியும், நம்ம கிராமிய நாட்டுப்புற பாடலை இசையமைக்க முடியும் அப்படின்னு இசையமைச்சு காட்டியவர். நாட்டுப்புற இசை, கர்நாடக இசை, இந்துஸ்தானி இசை, இதோடு சேர்ந்து மேற்கத்திய இசை இதையும் வந்து பார்த்தோம்னா உலகளாவிய இசையில் கலந்து ஒரு புதிய கணினி தொழில்நுட்பத்தில் வந்து பார்த்தோம்னா இசையமைத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. காதலர் தினம், ரோஜா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய படங்கள், முதல்வன், இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு எல்லாத்தையும் கலந்து மேற்கத்திய இசை நவீன இளைஞர்களை கவரும் விதமாக நிறைய படங்களுக்கு இசையமைத்தார். இவர் இசையமைத்த வந்தே மாதரம், ஜனகன மன இந்த இசை தொகுதிகள் வந்து பார்த்தோம்னா நாட்டுப்புற உணர்வை வெளியிடுச்சு. இன்றளவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா சுதந்திர தினம், குடியரசு தின விழாக்களில் இவரது வந்தே மாதரம் பாடல் ஒலிக்காத இடங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். மலையாளம், தெலுங்கு, கன்னடம் இந்த மாதிரி தென்னிந்திய மொழிகளுக்கு இசையமைத்ததோடு இந்தி திரைப்பட உலகிலும் தன்னுடைய முத்திரையை பதித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலை நாட்டு திரைப்படங்களுக்கும் நாடகங்களுக்கும் இவர் வந்து இசையமைச்சிருக்கின்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. வெவ்வேறு கலாச்சார மக்களையும் தம் இசையால் ஒருங்கிணைத்ததுடன் திரை இசையில் சூஃபி இசையை அறிமுகப்படுத்திய சிறப்பும் இவருக்கு உண்டு. இந்த மாதிரி இசையின் மூலமாக மிகப்பெரிய ஒரு புகழை பெற்றவர் ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு சொல்கிறாங்க.
தமிழர் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் இசைக்கென்று ஒரு இன்றியமையாத இடம் உண்டு. அதில் இளையராஜா, ஏ.ஆர். ரஹ்மான் ஆகியோரின் வருகை புகழ் மகுடமாக மிளிர்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஏ.ஆர். ரஹ்மான் அதுக்கப்புறம் இளையராஜாவை தவிர்த்து தமிழ் இசையை நாம் பார்க்க முடியாது. தமிழர்களை உலகம் முழுவதும் கொண்டு போய் நிறுத்தியவர், தமிழர்களை உலகம் முழுவதும் பெருமை கொள்ள செய்தவர் யார், இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு உலக மக்கள் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் உயர்ந்தவர்கள் யார் அப்படின்னா இந்த 2 இசை ஆளுமைகள். அதனால தான் இசைத்தமிழ் இருவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடத்துக்கு பேர் வச்சுருக்காங்க. இயல், இசை, நாடகம். தமிழ் அப்படிங்கிறது முத்தமிழ். அதில் பார்த்தோம் அப்படின்னா 2வது தமிழ் இசைத்தமிழ். அந்த இசைத்தமிழை தன்னுடைய ஆளுமையால் உலக அரங்கில் மிளிரச் செய்தவர்கள் இந்த இளையராஜா, ஏ.ஆர். ரஹ்மான். மீண்டும் மற்றொரு காணொளியில் மற்றொரு பாடத்தை பற்றி விரிவாக காண்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.